நல்ல உற்சாகமா பாடுவோமா? துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, பேரின்பமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, பேரின்பமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே ஜீசஸ். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். பாடுவோம். தமது சிறகால் காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே. ஆவியானவரே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, பேரின்பமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, பேரின்பமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்போம், துதிப்போம். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தான் சகல அதிகாரம், சொல்லுங்க, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் கிறிஸ்துவுக்குள். ஆமென். அல்லேலூயா, 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 பேரின்பமே, அல்லேலூயா, அல்லேலூயா, பேரின்பமே. துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம், ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தமே. Thank you Jesus. நல்ல உற்சாகமா இந்த வார்த்தைகளை சொல்லி
இயேசுவை உயர்த்துவோமா? அல்லேலூயா. பேரின்பமை துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. பேரின்பமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. பேரின்பமே துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே. Thank you Jesus. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அவரது நாமம் அவரே அடைக்கலம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. அல்லேலூயா. மகர பகதலரா ஜீசஸ். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஆமென். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அல்லேலூயா. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஆமென். இயேசுவின் நாமம் அது மேலானது. ஆமென் ஆமென். இந்த நாமமே ஒழிய வேற ஒரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. சகல அதிகாரம் நிறைந்த நாமம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் தேவ ஊழியர்கள் போனாங்களோ அவர் ஆண்டவருக்கு யெகோவா தேவனுக்கு பல நாமங்களை அவர்கள் வைத்தார்கள். பலவித நாமங்களை நம்ம சொல்லி நாம் பாடுறோம். ஆமென். பிலிப்பியரில் ரொம்ப பிலிப்பி திருச்சபைக்கு ஆண்டவர் ரொம்ப பவுல் அதை ரொம்ப அழகாக எழுதுறாரு. இயேசு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அப்படின்னு எழுதுறாரு. ஆமென். முழங்கால்கள் யாவும் முடங்குகிற நாமம். என்னைக்கு இயேசுவின் ரத்தம் ஆமென் நமக்காக சிந்தப்பட்டதோ, என்றைக்கு பிதாவின் சித்தத்தை அவர் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அதனால பாருங்க இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலாக. ஆமென். அதுதான் பவுல் ரொம்ப அழகாக வெளிப்பாட எழுதுறார். எல்லா நாமத்திற்கும் மேலாக இயேசு என்கிற நாமம் உயர்த்தப்பட்டார். ஆமென். அந்த நாமத்தை விடுதலை உண்டு, அந்த நாமத்தில் அதிகாரம் உண்டு. ஆமென். அந்த நாமத்தை சொல்லும் போது பலவீனங்கள் மறையும். அல்லேலூயா. ஆமாம். நல்லா இயேசு என்கிற நாமத்தை நல்லா எப்போலாம் உங்களை எப்போ உங்களால் சொல்ல முடியுன்றதில்ல, எப்போவுமே நீங்கள் சொல்லணும், வாயத்தரும். அல்லேலூயா. ஆமாம். இயேசு என்கிற நாமம் வல்லமையான நாமம். நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக ஒரு மாற்றம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இல்லை சத்தமாக அல்லேலூயா. ஆமாம். சகல உலகத்திற்கும் அதிகாரத்தை கொடுத்து அந்த நாமம் மூலம் அதிகாரம் இருக்கு. ஆகவே உங்கள் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் ஆமென் இயேசு அந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அவன் இருக்கிற இடத்துல அப்படி எழும்பி நின்று நாம் அந்த சில அடிகளை நாம் சேர்ந்து பாடி அல்லேலூயா நாம் கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மையப்படுவதாக. ஹalleluya
தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம், அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே. சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. ஆபத்து நேரம், ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் என்றும் என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் மகாபரபலஹதுரமா. Thank you Lord. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே. ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். அறிக்கை பண்ணலாமா? ஆமென். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும். ஆமென். அதை உணர்ந்து அறிக்கை செய்து, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நானோ சென்ன பாடிடுவேன், நானோ சென்ன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து வைத்தார், சிலுவையில் ஓ இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நமக்கு எப்போது வெற்றி. அவர் நமக்காக செய்த, ஆமென் ஆமென். ஓ அவர் நமக்காக பலியானாரே,
அவரை நினைத்து அவருக்காக ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார் இயேசு, சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார் இயேசு, சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆமென். Thank you பா. வெற்றி ஒன்று, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே, மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் என நல்ல உற்சாகமா கரங்களை கட்டி கிறிஸ்துவுக்குள் எப்போது நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து விட்டார். அறிக்கை பண்ணலாமா? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். மகதரா பாஷேகேலதரா காலாலே மீதி எல்லா சாபங்கள், பாவங்கள், மரணம் எல்லாவற்றையும் காலாலே இயேசு காலாலே மீதித்து விட்டார். நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. Thank you Jesus. Amen, 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 amen. வெற்றி, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நமக்கு செய்து முடித்த எல்லா கிரியைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து மா கரபா கதரா கதலா ஷபரா கதலா ரதடமரா. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. Hallelujah, 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 hallelujah. மகதர பஹதுர மனலா. நல்ல கொஞ்ச நேரம் நல்ல வாய்த்திரம் துதிக்கலாமா? துதிங்க, துதிங்க, நல்ல இயேசு உயர்த்துங்க. ஹalleluya வார்த்தைகளை சொல்லி நல்லா ஆமென், 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 ஆமென். சிலுவையிலே நமக்காக அவர் செய்து முடித்த எல்லா காரியங்களுக்காக ஆமென், ஆமென். நம்முடைய பலவீனங்கள், சாபங்கள், நம்மேல் விழுந்த ஆக்கினை எல்லாவற்றையும் சிலுவையிலே ரத்தம் சிந்தி தீர்த்து விட்டார். நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவ இரக்கம், தேவ ஈவு. நம் பாவிகளா இருக்கையில் கர்த்தர் நம்மேல் அன்பு செலுத்தினபடியினால் ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே உம்முடைய திரு ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். நாங்கள் குணமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பிடியிலிருந்து எங்களை மீட்டு எங்களை விடுதலையாக்கி கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணிருக்கிறவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கிறிஸ்துவுக்குள் ஆமென் நம்மை வெற்றி சிறக்க பண்ணிருக்கிற தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்.
கொடான கொடி ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya 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 ஜீசஸ். ஹalleluya ஏசப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நல்ல கையை உயர்த்தி நல்ல விடுதலையோடு ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவர் அவர் பாராட்டின கிருபை எத்தனை பெரியது. ஆமென் 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 ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. உமக்கு நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. நல்ல துதிங்க, மாயத்துற துதிங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஹalleluya ஹalleluya. மகதல பகர பகதர பகதர பல. Thank you Jesus. Hallelujah hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவரே. Hallelujah hallelujah. உமக்கு மகிமை 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 மகிமை. Thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அவருடைய நாமம் எவ்வளவு மேலானது. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalலே ஹalleluya. யாவே ஹalலே ஹalleluya. யாவே ஹalலே ஹalleluya. யாவே ஹalleluya. யாவே ஹalலே ஹalleluya. யாவே ஹalலே ஹalleluya. மகத பரபகபல ஷபகதல ரகதர மனல மஹதுர பகபல. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில் அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாகும். நல்ல கண்களை மூடி விடுதலையோடு மாறா காத்தாடா லேபரஹ ஷபரஹதுடமா காத்தா லேபரஹவரஹம்தரஹுதரவா லிபிகதுரவலவா. உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படுகிற நேரம், உள்ளான மனிதனை கர்த்தர் உயிர்ப்பிக்கிற நேரம். மாரக புரஹதக துரக பகத லரிபக ஷெதிமே ராஹு ஷந்த புரஹதுடமா கந்து ரோகபலபா ரிகதுட மௌரபாவுதினி ஹெப்ரிய ஹௌஷந்த ஹௌதர கௌரபல வௌகபரபா. சாத்தானின் அதிகாரங்களை எல்லாம் ஆண்டவர் நீர் பறித்து விட்டு, ஓ அந்த அதிகாரத்தை எங்களுக்கும் நீர் தந்திருக்கிறீர்கள். சூழ்நிலைகளை மேற்கொள்ள, போராட்டங்களை மேற்கொள்ள, சவால்களை தாண்டுவதற்கு நீர் எங்களுக்கு சத்துவம் தந்திருக்கிறீரே. விசுவாசத்தோடு நாங்கள் முன்னேறுவதற்கு நீர் ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களுக்கு ஒரு விசை கூட எங்களை பலப்படுத்துவீராக என்று ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya hallelujah 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 மரபதுலரே தரமா மக்ரபு ஷந்தஹதுரவா. ஹalleluya. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்னார். இயேசு ஒரு அசுத்த ஆவியை துரத்தி கொண்டிருக்கும் போது
அசுத்தாவை பிடித்தனுடைய தகப்பன் எதையாகில் நீர் செய்யக்கூடுமானால் செய்யும் என்று சொன்னார். பெயர் சொல்ற விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். அப்ப தகப்பன் மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. 2 கையை உயர்த்தி இந்த காலவெளியில் அநேக இடத்துல அவிசுவாசம், அநேக இடத்துல தடுமாற்றங்கள், சோர்வுகள், ஆண்டவரே இந்த அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி நீர் எத்தனையோ ஆச்சரியமாய் விதத்தில் நடத்திருக்கிறீங்க ஆண்டவரே, எத்தனையோ விதத்தில் நீங்க நடத்திருக்கிறீங்கப்பா. இந்த அவிசுவாசம் முற்றிலுமா எனக்குள்ள இருந்து நீங்கட்டும் ஐயா. கேளுங்க, இந்த அவிசுவாசம் முற்றிலுமா எனக்குள்ள இருந்து விடுதலை ஆகட்டும். அழைத்தவர் நீர், நீர் எவ்வளோ ஆச்சரியமா நடத்திருக்கிறீங்கப்பா. எத்தனையோ மரண பிடியிலிருந்து தூக்கி இருக்கிறீங்க, எத்தனையோ கண்ணிகளிலிருந்து விடுதலை இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த காலவேளையில் ஒரு விஷயம் கூட அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாமா? உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை உறுதியாய் நம்புவதற்கு, உம்மை உறுதியாய் பிடித்துக் கொள்ள இந்த காலவேளையில் உம்முடைய பாதத்தை நாங்கள் பிடிக்கிறோம், உம்முடைய பாதத்தை நாங்கள் பிடிக்கிறோம், உம்முடைய பாதத்தை நாங்கள் பிடிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக என்று சொல்லி ஹalleluya, 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 ஹalleluya. ஆராதிக்க உம்மிடம் வந்தே, ஆவியாலே நிரப்பும். ஆராதிக்க உம்மிடம் வந்தே, ஆவியாலே நிரப்பும். ஆராதிக்க, ஆராதிக்க உம்மிடம் வந்தே, ஆவியாலே நிரப்பும். ஆராதிக்க உம்மிடம் வந்தே, ஆவியாலே நிரப்பும். உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வே, உம்முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவே. உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வே, உம்முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவே. உம்மோடு இணைந்து உம்மன்பை ருசித்து உறவாடி துதிக்கணுமே. கையை உயர்த்தி கேட்கலாமா? உம்மோடு இணைந்து உம்மன்பை உறவாடி துதிக்கணுமே. கண்ணீரோடு உந்தனை அணைத்து துதித்து மகிழனுமே. சயா கண்ணீரோடு உந்தனை அணைத்து துதித்து மகிழனுமே. உம்மை உயர்த்தி, உம்மை உயர்த்தி நான் உள்ளம் மகிழ்வே, முகத்தை பார்த்து என் உள்ளம் நிறைவே. உம்மை உயர்த்தி ரபகதலா ஷெபரகதமரனலா. உம்மை உயர்த்தி, உம்மை கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு எவ்வளோ மேன்மை கர்த்தர் தந்திருக்கிறார். அதை நினைத்து பரலோகத்திற்கு உடன் சுதந்திரவாளிகளாய் நாமம் சொல்லி அதினர்த்தம் புரிந்து உம்மன்பால் நிறையனுமே. நாமம் சொல்லி அதினர்த்தம் புரிந்து உம்மன்பால் நிறையனுமே.
உம்முடைய பாதத்தில் இந்த காலவெளியில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சிறந்தவரே, மேன்மைக்குரியவரே, உம் பாதத்தில் ராஜாதி ராஜாவே, உலகத்தை ஆளுகிற அரசரே, சகல அதிகாரம் உடையவரே, உம்மை உயர்த்தி முகத்தை பார்த்து என் உள்ளம் ஐயரபகதலா ஷேபகௌராதனமா ரிபகதுலோ ரிதனமன உம்மை உயர்த்தி ராதகதரபா ரெகெதலே கசதரா கதுடா கதரா ரிகதரா பகலகதுரா கரங்களை உயர்த்தி ஆவியை நிரம்பி ஷேகெதரா மகதுரோகோபோ லிதரா துதிகளுக்கு பாத்திரர், எல்லா நாமத்திற்கும் மேலானவர், சகல அதிகாரமுடையவர், 10,000களில் சிறந்தவரே. ஓ, we adore you, we adore you, we adore you. கோடான கோடி தூதர்களின் மத்தியிலே உலாவுகிறவரே, ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மனிதர்களாகிய நாங்கள் ஏறெடுக்கிற துதிகளில் இந்த காலவெளியில் எங்கள் மத்தியிலே உம்முடைய சிங்காசனம் இருக்கிறதற்காக, எங்கள் மத்தியில் நீர் வீற்றிருக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி, எந்த தகுதியும் இல்லாத நம்முடைய துதிகளின் மத்தியிலே, நம்முடைய ஆராதனை மத்தியிலே தேவன் உலாவுகிறபடியினால், தேவன் உலாவுகிறபடியினால் விடுதலை, விடுதலை. கேளுங்க, கேளுங்க. அவருடைய கரம் அருகிலே, அவருடைய கரம் அருகிலே. ஒரு விசேஷித்த தேவ மகிமை இந்த காலத்தில் உங்கள் சரீரங்களை தொடுவதாக, உங்கள் சரீரங்களை, உங்கள் ஆவியை உயிர்ப்பிப்பதாக. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு எல்லா துதிகள மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லல, என் செயலில் கலந்திருக்கீங்க. என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அவருடைய மகிமையின் கரம் ரேகபகதுல 7 பொற்குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறவன், நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலின் ஆலயம் முழுவதும் 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலதுகரத்தில் தாங்கிக் கொண்டு அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசிக்கிற அந்த முகம், அவருடைய வஸ்திரம் வெண்மையிலும் வெண்மையுமாய் யோவான் அவரை கண்டுகிற, அவரை காணும் பொழுது ஒவ்வொன்றாய் விளக்குகிறார். அவர் நம்மத்திலே இந்த கடலில் உலாவி கொண்டிருக்கிறபடியா, வெண்மஸ்திரம் தரித்து உலாவி கொண்டிருக்கிறபடி சாஷ்டாங்கமாய் நாங்கள் விழுகிறோம் ஐயா, நாங்கள் விழுகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
சாஷ்டாங்கமா விழுகிறோம். சிங்காசனம் முன்பாக விழுகிறோம். சாஷ்டாங்கமாய் நாங்கள் விழுகிறோம். சிங்காசனம் முன்பாக விழுகிறோம். நீரே பரிசுத்த, நீரே பாத்திர, நீரே பரிசுத்த, நீரே பாத்திர. ரெண்டு கையை உயர்த்தி மகதலமா. பரிசுத்தர் என்பது உங்க நாமமே, பாத்திரர் என்பது உங்க நாமமே. பரிசுத்தர், பரிசுத்தர் என்பது உங்க நாமமே. பாத்திரர் என்பது, பாத்திரர் என்பது உங்க நாமமே. நீரே பாத்திர, துதிக்கும் உரியவர். நீரே பாத்திர, துதிக்கும் உரியவர். பாத்திரரே, 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 பாத்திரரே. சொல்லுங்க பாத்திரரே. சதத உயர்த்தி பாத்திரரே, பாத்திரரே. ரபகத ரப, பாத்திரரே. ஓ பாத்திரரே, பாத்திரரே. பாத்திரரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் முடிக்கவரை ஆண்டவரே இந்த கால்விழாக்களை உயர்த்துகிறோம் என்று சொல்லி தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். பாத்திரர் என்பது உங்க நாமமே, பரிசுத்தர் என்பது உங்க நாமமே. நீரே பாத்திரர், துதிக்கும் உரியவர். பாத்திரர், நீரே பாத்திரர், துதிக்கும் உரியவர். கரங்களை உயர்த்தி பாத்திரரே, 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 பாத்திரரே. நீரே பாத்திரரே, பாத்திரரே. சுவே நீரே பாத்திரரே, நீரே பாத்திரரே, பாத்திரரே, பாத்திரரே. பாத்திரரே, நீரே பாத்திரரே. ஆதியும் அந்தமும் மானவர் நீரே, சர்வ வல்லவர் நீரே. எல்லா நாமத்திலும் மேலானவர் நீரே, சர்வ வல்லவர் நீரே. பாடுவோம் ஆதியும் அந்தமும். ஓ ஆதியும் அந்தமும் மானவர் நீரே, சர்வ வல்லவர் நீரே. எல்லா நாமத்திலுமே, எல்லா நாமத்திலும் மேலானவரே, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே, பாத்திரரே, சுபாத்திரரே, பாத்திரரே, பாத்திரரே. தூயவரே, தூயவரே,
இயேசு தூயவரே, சிறந்தவரே உயர்த்துவோம், சிறந்தவரே, 10,000களில் சிறந்தவரே, சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே. பாத்தீர இயேசுவே பாத்தீர. Every hands lifted up. Oh பாத்திரர் பாத்தீர இயேசுவே பாத்தீர. பாத்திர பாத்தீர சத்தமா இயேசுவே பாத்தீர. எல்லா துதிக்கும் கணத்திற்குமே பாத்தீர. ஓ இயேசுவே பாத்தீரர். கடைசியாக பாத்திரர் பாத்திரரே இயேசு பாத்திரரே. சகல அதிகாரமுடைய இயேசுவே உம்மை நாங்கள் வணங்குகிறோம். Every knee shall bow and every tongue confess that Jesus is the Lord. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Seated on the throne, the darling of heaven, crucified. Worthy is the Lamb. பாத்திரர் நீரே இயேசுவே பாத்திரர். சிங்காசனம் சிங்காசனத்தின் ராஜனே, ஜெயமாக ஆள்பவரே, உயர்ந்தவரே, உயர்ந்தவர் உன்னதரே, தேவகுமாரன் நீரே, தேவகுமாரன் நீரே. அன்பின் சொரூபி அடிக்கப்பட்டீ, பாத்திரர் நீரே, பாத்திரர் நீரே. ஆவியானவரே, நாங்கள் உமக்கு முன்பாக வணங்குகிறோம். We bow before your holy throne. அநேகருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது நேரம். எஸ் எஸ், தேவ சிங்காசனம், இந்த சிங்காசனத்திற்கு முன்பாக 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கோடான கோடி தூதர்களின் மத்தியிலே ஆட்டுக்குட்டி ஆனவர் நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வணங்குகிறோம். Yeshua, Amen. Yeshua, Amen. Yeshua. சிறந்தவர், 10,000களில் சிறந்தவர், ஆட்டுக்குட்டி ஆனவரை நாங்கள் உயர்த்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். நல்ல கரங்களை தட்டி எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரவர். You deserve, நல்ல கை தட்டி, you deserve all the, இயேசு, you deserve all the glory அப்பா.
நாங்கள் வணங்குகிறோம். எங்கள் ஆராதனையில் நீர் உலாவை கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய கவனங்களை நாம் திருப்புவோம். சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை பரிசுத்த வேதத்திலிருந்து தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், த புக் ஆஃப் 1 Timothy chapter 1 verse 15 பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுது ஒரு காரியத்தை இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆமென். The saying is faithful of worthy of all acceptance that Christ Jesus came into the world to save sinners, of whom I am chief. பிரதான என்ற வார்த்தையை பரிசுத்த வேதத்தில், அதுவும் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக அதை பயன்படுத்தினது யாருன்னு பார்த்தா பவுல் பயன்படுத்தியிருக்கிறார். ஆமென். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதானமான பாவி நான். ஆமென். பிரதானமான அவர்களில் முக்கியமான, அவர்கள் எல்லாரை விட நான் தான் பிரதானமான பாவி என்று புதிய ஏற்பாட்டினுடைய பதத்திலே அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை பிரதானமான. சொல்லுங்க, பிரதானமான என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பிரதான தூதன், பிரதான மெய்ப்பன், பிரதான மூளைக்கள், பிரதான ஆசாரியன், இப்படி நிறைய வார்த்தையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஜபத்தோடு தேடி பார்த்தீங்கன்னா நிறைய பிரதானமான வார்த்தை என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். அப்படி அந்த பிரதானமானன்ற வார்த்தை ரொம்ப பிரதானமானது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. அதை அதிகமாய் பயன்படுத்தினது பார்த்தால் பவுல் தான். பவுலினுடைய வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்ப்பீர்களானால், இந்த அற்புதமான வார்த்தைகளை ஆங்காங்கே எப்படி ஒரு மாலையில் முத்துக்கள் ஆங்காங்கே பதிக்கப்பட்டு அந்த மாலை சிறப்பானதாய் வெளிப்படுகிறதோ, அதே போல பரிசுத்த வேதத்தில் இந்த பிரதானமான அப்படின்ற வேர்டை முக்கியமான இடங்களிலே பயன்படுத்தி தன்னுடைய வார்த்தையின் கிருபையின் ஈவுகளால் பரிசுத்த வேதத்தில் பல நிருபங்களை எழுதி தேவனுடைய வார்த்தைகளை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிற அருமையான பவுலுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? காரணம், ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகள் வேத வசனத்தை, பரிசுத்த வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஆமென். வேத வசனத்தை டெய்லி வாசிக்கணும். வேதம் அப்படிதான் சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்தும் சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே என்று யோவான் 5:39 சொல்கிறது. ஆமென். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நல்ல கையை உயர்த்தி சொல்லாமா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து வாஞ்சையோடு தாகத்தோடு வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும், சொல்லும் போதே ஜீவன் இல்லாமல் சொல்கிறீங்களே, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை வாசிக்க 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 அந்த ஜீவன் நமக்குள்ளே பலன் கொள்ள செய்கிறது.
ஹல்லேலூயா. அதனால் வேத வசனத்தை நல்ல கருத்தாய் வாஞ்சையாய் தாகமாய் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் வாசிக்க வேண்டும். ஆமென். 1 சங்கீதம் 2 வசனம் அதை தான் சொல்லுகிறது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா சொல்லலாமா? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. எப்போ பிரியமாயிருந்து? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அந்த தேவ சத்தியங்களை கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனத்தில் தாகமுள்ளவர்களாயிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லலாமே. வசனத்தில் தாகமுள்ளவர்களாயிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தில் தாகமுடையவர்களாக இருக்கணும். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார் 1 அதிகாரம் 8 வசனம். ஆமென். யோசுவா 1:8 சொல்கிறது, இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் இருதயத்தை விட்டு பிரியாதிருப்பதாக, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை நீ தியானிக்கும் பொழுது, அவைகளை தியானிப்பாயானால் நீ உன்னை புத்திமானாய் விளங்க பண்ணுவாய். ஆமென். அப்போ தேவ சத்தியத்தை தியானிக்க 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 தியானிக்க, அவைகளை வாசிக்க வாசிக்க வாசிக்க, அவைகள் நம்முடைய எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, இரத்த நாளங்களுக்குள்ளே, நம்முடைய அவயங்களுக்குள்ளே ஊடுருவி பாய்கிறபடியினால் அவருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆவலாய் வாஞ்சையாய் தாகமாய் அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க நமக்குள்ளே அது ஒரு பலனை தருகிறது. என்ன தருது? எரேமியா 15:16 அதை தான் சொல்லுகிறது. உம்முடைய வசனம் கிடைத்த உடனே உட்கொண்டேன், அவைகள் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாயிருந்தது. ஹல்லேலூயா. என் இருதயத்திற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உம்முடைய வசனம். ஒரு ஆமென் சொல்லலாமா? வசனம் கிடைத்த உடனே உட்கொண்டேன். ஆமென். வசனம் கிடைச்ச உடனே அப்படின்னா அது என்ன சொல்ல வராரு? வசனம் எப்ப கிடைக்கும்? கர்த்தருடைய வார்த்தை எப்ப கிடைக்கும்னு ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறேன். நல்ல சத்தவரலிலே சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. விசிட்டிங் போயிருந்த பொழுது ஒரு சகோதரர் சொன்னார், நான் நைட்டு 3 மணிக்கே முடிச்சுப்பேன். ஆமென். 3 மணிக்கே முடித்து கொண்டு பாஸ்டர் எப்போ வசனத்தை போடுவார் போடுவார் போடுவார்னு காத்துட்டு இருப்பேன். திடீர்னு பாஸ்டர் ஒரு நாள் 2 மணிக்கு போடுவார், ஒரு நாள் 2:30 மணிக்கு போடுவார், ஒரு நாள் 4 மணிக்கு போடுவார். எப்போ போடுவார்னு நான் வசனத்துக்காக காத்திருப்பேன். அந்த வசனத்தை பார்த்த உடனே தான் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். சத்தம் ஆமென் சொல்லலாமா? ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுனால அந்த ஜீவன் நம்முடைய சரீரத்திற்குள்ளே, இருதயத்திற்குள்ளே, நம்முடைய சிந்தைக்குள்ளே அவைகள் ஊடுருவி பாயுமானால் நமக்கு அது ஒரு பெரிய பலன். ஆமென் சொல்லலாமா? நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 17:11 சொல்கிறது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினால் தெசலோனிக்கேயரில் பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். அந்த பட்டணத்தார் சொல்லுங்க. எந்த பட்டணத்தார்? அந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, பெராயா பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினால் தெசலோனிக்கேயரில் காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். ஆமென். அப்படின்னா தெசலோனிக்கே சர்ச்சுக்கு என்ன அப்படி ஒரு ஃபேமஸ் அப்படின்னா, வீட்டுக்கு போயிட்டு 1 தெசலோனிக்கேயர் முதல் 10 வசனத்தை, முதல் அதிகாரத்தை வேர்ட் பை வேர்டு வீட்டுக்கு போய் வாசி பாருங்க. இப்போ என்ன பாருங்க, அதில் தெசலோனிக்கேயரை பற்றி ஒரு பெரிய மகிழ்ச்சியான புகழ்ச்சியான வார்த்தைகளை பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இவ்விதமாய் நீங்கள் எல்லாருக்கும் மாதிரிகளானீர்கள். அல்லேலூயா. விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்றாரு, இவ்விதமாய் நீங்கள் எல்லாருக்கும் எப்படி ஆனீர்கள்? மாதிரிகள் ஆனீர்கள். ஒரு மாதிரி ஆனீர்கள் சொல்லல, மாதிரிகள் ஆனீர்கள். சத்தமாமேன்னு சொல்லலாமா? அப்போ இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, வசனத்தின் மேல் இருக்கிற தாகம். ஆமென்.
வசனத்தின் மேல் இருக்கிற தாகம். நல்ல கை உயர்த்தலே சொல்லுங்க. ஒரு கேள்வியோடு நான் உங்களுக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் காலையில் எழுந்து பைபிள் வாசிங்க கேட்டேன்னா அது நல்லாவா இருக்கும்? ஆமேன். வாசித்தவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தமா இல்லையே சொல்லாமா? இன்னைக்கு மட்டும் இல்லை, தினதோறும் காலையில் எழுந்து ஆவலோடு வேதத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். பவுல் தன்னுடைய நடைமுறை இலக்கியத்தில் அவர் பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான வார்த்தை பிரதானமான. என்ன? பிரதானமான. பல காரியத்தை நான் சொன்னேன். 1 தெசலோனிக்கேயர் 4:16 1 தெசலோனிக்கேயர் 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும். என்ன தூதருடைய சத்தத்தோடும்? பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஹல்லேலூயா. வானத்தில் இருந்து இறங்கி வருவார். For the Lord himself shall descend from heaven with a shout, with a voice of the archangel. அந்த ஆர்க் அப்படின்ற வார்த்தை சீஃப் ஏஞ்சல், அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற தமிழ் பதம் பிரதான தூதன். என்ன தூதன்? முக்கியமான. 1 பேதுரு 5:4 பேதுரு பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான வார்த்தை, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை உங்களுக்கு தருவார். ஆமென். And when the chief shepherd shall appear, he shall receive a crown of glory. ஆமென். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது, வானத்திலே தேவ எக்கால சத்தம் கேட்கும் பொழுது பிரதான தூதரோடு கர்த்தர் வருவார்னு பவுல் ஒரு பக்கம் சொல்ல, ஒரு பக்கம் பேதுரு சொல்றாரு, ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் பிரதான மேய்ப்பர் வெளிப்பட போகிறார். என்ன மேய்ப்பர்? பிரதான மேய்ப்பர் யார்? அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லலாமா? பேதுரு இன்னொரு இடத்துல சொல்றார், 1 பேதுரு 2:7 1 பேதுரு 2:7 ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. இந்த இடத்துல பிரதான மூலைக்கல்லுன்னு சொல்றார். ஆமென். என்ன கல்லுன்னு சொல்றாரு? பிரதான மூலைக்கல். ஹல்லேலூயா. எபிரேய ஆக்கியோன் தன்னுடைய இலக்கிய நடையில் ஒரு காரியத்தை சொல்றார். எபிரேயர் 4:15 எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமென். என்ன ஆசாரியர்? பிரதான ஆசாரியர். நல்ல சத்தமான ஆமென் சொல்லலாமா? The high priesthood. இந்த வாசிக்க கேட்ட அந்த பதத்திலெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே ஆங்காங்கே பிரதான அப்படின்ற வார்த்தையை, அதுவும் அதிகமாக அதை யார் பயன்படுத்திக்கிறான்னா பவுல். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே 3 முக்கியமான பிரதானமான காரியத்தை பரிசுத்த வேதம் வலியுறுத்துகிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1 பிரதான கற்பனை. சொல்லுங்க. நம்பர் 2 பிரதான கட்டளை. நம்பர் 3 பிரதான புத்திமதி. ஆமென். நம்பர் 1 என்ன சொன்னேன்? பிரதான கற்பனை, the great commandments. நம்பர் 2 பிரதான கட்டளை, the great commission. நம்பர் 3 பிரதான புத்திமதி, the great commitment. ஆமென். இந்த 3 முக்கியமான வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கடைசி நாட்களில் தேவனுடைய பிரதான தூதன், பிரதான மேய்ப்பர், பிரதான மூலைக்கல் அவர் வெளிப்படும் பொழுது நாம் வெட்கப்படாமல் அவரோடு கூட எதிர்கொண்டு அழைப்பதற்கு தேவ சத்தியமாகிய இந்த பிரதான கற்பனை, பிரதான கட்டளை, பிரதான புத்திமதியை கர்த்தர்
தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார் என்பத இந்த 3 கிரேட் கமாண்ட்மெண்ட் அண்ட் கிரேட் கமிஷன் அண்ட் கிரேட் கமிட்மெண்ட் என்கிற வார்த்தை எத்தனை முக்கியமானது என்பதை இந்த உபவாச ஜெபத்தில் உங்களுடைய சிந்தைக்கு நான் வைக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நான் சொன்ன முதல் காரியம் பிரதான கற்பனை. என்ன கற்பனை? மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், குறித்து கொண்டு இப்போ என்ன பாருங்கள். மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 35லேருந்து 40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு போயிட்டே இருக்கிறாரு. பார்க்குறீங்களா? அப்போது ஒரு நியாய சாஸ்திரி வாலிபன் பணக்காரன் வேகமாய் ஓடி வந்து நடு ரோடுன்னு கூட பார்க்காம முழங்கால் படியிட்டு இயேசுவினிடத்திலே முழங்கால் படியிட்டு இயேசுவை பார்த்து சொன்னார், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அல்லேலூயா. அதற்கு இயேசு சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னார், என்னையாப்பா நீ நல்லவன்ற, பிதா ஒருத்தரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. சத்தமாக அழிலையா சொல்லுங்க. உடனே ஜெகவா விட்னஸ் இந்த வசனத்தை எடுத்து வச்சுன்னு பார், இயேசுவே சொல்லியிருக்கிறாரு யார் தான் நல்லவராம்? பிதா ஒருவர் தான் நல்லவர். இயேசுவே சொல்லியிருக்கிறார் நான் நல்லவன் இல்லை என்று. அப்படி அல்ல. எதற்காக ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார் என்பது மிக முக்கியம். சத்தமாமேன்னு சொல்லுங்க. அந்த நியாய சாஸ்திரி இயேசுவை பின்தொடர்ந்து வந்து முழங்கால் படியிட்டு நல்ல போதகரே என்று சொன்ன பொழுது, என்னிலும் மேலானவர் ஒருவர் இருக்கிறார். சத்தமாமேன்னு சொல்லாமா? தான் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தவர். நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் ஒன்று இருக்க வேண்டும். நமக்கு மேலே அதிகாரத்திற்கு நாம் உட்பட்டிருக்கிறோம். நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள், நாம் எல்லா விதத்திலும் நம்மை தாழ்த்த வேண்டியவர்கள் என்பதற்கு அடையாளமாக இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. சத்தமாமேன்னு சொல்லலாமா? அந்த நியாய சாஸ்திரி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவரை சோதிக்கும்படி ஒரு வார்த்தையை கேட்டான். அதை தான் 36ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். நல்ல சத்தமாமேன்னு சொல்லலாமா? போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது? டீச்சர், which is the greatest commandment in the law? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இந்த நியாய சாஸ்திரி கேட்குறான், 10 கட்டளையில் எதை நான் பின்பற்றணும்? எது முக்கியமானது, பிரதானமானது எது? சத்தமாமேன்னு சொல்லலாமா? வேத புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா கட்டளைகளும் நமக்கு பிரதானமானது. கையை உயர்த்தல சொல்லுங்க ஆமென். அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பதிலை தான் நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். 37ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. இது முதலாம் பிரதான கற்பனை. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. முதலாவது பிரதான கற்பனை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. Hallelujah. Jesus said unto him, you shall love the Lord your God with your whole heart, with all your soul and with all your mind. Amen. உன்னுடைய எல்லா மனதோடு, சத்தமாமேன்னு சொல்லாம, உன் சிந்தை, உன் எல்லா சிந்தையும் யார் பட்சமாய் இருக்க வேண்டும்? சொல்லுங்க, கர்த்தர் பட்சமாய் தான் இருக்கணும். ஆமென். உதாரணத்துக்கு இப்போ நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கிறேன், நீங்கள் கண்ணை திறந்து என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆமென். உங்கள் யோசனை எங்கே வேணாலும் இருக்கலாம். ஒரு மேடை வகத்தில் இருக்கலாம், அல்லது தாம்பரத்தில் இருக்கலாம், அல்லது சின்னதுறையை சார்ந்திருக்கலாம், வேறு என்ன இருக்கலாம், என்னென்னமோ இருக்கலாம். ஏன்னா இந்த சிந்தையை ஒருத்தருமே என்ன செய்ய முடியாது, அடக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு 2 நிமிஷம் அடக்கி வச்சு பாருங்களேன், அது எங்கெங்கேயோ போடிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு கவிஞன் சொன்னால், மனம் ஒரு குரங்குன்னா. ஏன்னா அது அங்கங்கே தாவின்னு இருக்கும். இங்கே தாவும், அங்கே தாவும், அங்கே தாவும், இங்கே தாவும்.
பயங்கரமாக தாவிட்டே இருக்கும். இவர் பேசுகிற பேச்சை பார்த்தா எப்படி பார்த்தாலும் 1:30 மணி முடியும் பொழுது அப்படின்னு மைண்டு சொல்லும். ஆமென். அப்போ இந்த மைண்டை அடக்கிறது ரொம்ப முக்கியம். சத்தமாக இல்லையே சொல்லுங்க. இந்த மனதை அடக்குவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பிரதான கற்பனைகளிலேயே பிரதான கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. ஆமென். உன் முழு மனதோடு அன்பு கூறு. இது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாவது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நல்ல சத்தமாமேன்னு சொல்லலாமா? 10 கட்டளைய சுருக்கி 2 ஆக்கி அந்த 2க்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த பெயர் பாருங்க, பிரதான கற்பனை. என்ன கற்பனை? பிரதான கற்பனை. இந்த காலவேளையில் பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்ட பிரதானமான காரியங்களிலே முதலாவது இந்த பிரதான கற்பனை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 2 காரியம். ஒன்று, முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு தேவனிடத்தில் அன்பு கூறுகிற காரியம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஆமென். அதனால தான் நம்முடைய மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்திவிட்டு அவரை பற்றி கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சத்தமா இல்லையே சொல்லாமா? அதுதான் முழு மனதோடு அவரிடத்தில் வைக்கிற அன்பை காட்டுகிறது. ஆமென். முழு மனதோடு நாம் வைக்கிற அன்பை காட்டுகிறது. ஏசையா சொல்கிறார் எசேக்கியா கிட்ட, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் என்ன செய்ய மாட்டீர், பிழைக்க மாட்டீர் என்று சொன்ன உடனே எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி ஜெபம் பண்ணினான். எப்படி ஜெபம் பண்ணானா? ஆமாம், ஒருவேளை இப்படி திரும்பி அரண்மனையை பார்த்துருந்தா, ஜனங்களை பார்த்துருந்தா, மந்திரி அமைச்சரவையை பார்த்துருந்தா, ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு போகிறேனே நினச்சி ஜெபம் ஒரு வேளை ஓடி இருக்காது. ஆமென். சுவர்புறமாய் திரும்பி தேவனை நோக்கி ஜெபித்தான். ஒரு ஆமென் சொல்லலாமா? பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன். ஆகார் தண்ணி எடுத்துகிட்டு வர ஒரு துருத்தி தண்ணி, காலையிலேயே தோளில் ஒரு துருத்தி தண்ணியை மாட்டி கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான் ஆபிரகாம். எடுத்துகிட்டு பெயர்சபா வனாந்திரத்தில் கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே தண்ணிலாம் தீர்ந்து போச்சு. தண்ணி தாகத்தில் துடிக்கிறான் இஸ்மவேல். பிள்ளை சாகிறதை, வாலிப வயசு, கிட்டத்தட்ட 16-17 வயசு, தண்ணி தாகத்தில் துடிச்சிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதம் சொல்கிறது, அம்பு பாயும் தூரத்தில் போய் அவள் ஜெபம் பண்ணினாலாம். எங்க ஜெபம் பண்ணினாலாம்? அம்பு பாயும் தூரத்தில். ஒருவேளை நான் நினைக்கிறேன் அங்கிருந்து ஜெபம் ஓடி இருக்காது. பிள்ளை அழுகிற சத்தத்தின் பக்கத்தில் இருந்திருந்தா ஜெபம் ஓடி இருக்காது. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. அதனால தான் பையன் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க, ஒரு பக்கம் போயிட்டு அம்பு பாயும் தூரத்தில் போய் ஜெபித்தான். ஆமென். இதெல்லாம் எதை காட்டுகிறது? தேவ சமூகத்தில் நம்முடைய காரியங்கள் முழு மனதோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு செயல்படக்கூடாதபடி இருக்கிற தடைகளை எல்லாம் தகர்த்து நாம் தேவனுடைய கரத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல சத்தமாமேன்னு சொல்லலாமா? நல்ல சத்தமாமேன்னு சொல்லுங்க. கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறாரு. 12 பேரோடு போகிறாரு. அதில் 9 பேரை ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாரு. ஆமென். மீதி 3 பேரை கூட்டு போகிறாரு, யாக்கோபு, யோவான், பேதுரு. அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டாரு. பிறகு வேதம் சொல்கிறது, கல் எரிகிற தூரம் போய் ஜெபம் பண்ணாராம். எங்கே போய் ஜெபம் பண்ணாராம்? இதெல்லாம் எதை காட்டுகிறது? இங்கேருந்து ஜெபம் பண்ணால் அவங்க தூக்கத்தினாவி இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஆமென். ஆமாவா இல்லையா? 3 முறை வந்து பார்த்தாரு. 1 மணி நேரம் கூட எனக்காக வச்சிருக்கக்கூடாதா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாதான்னாரு. இங்கே ஜெபம் பண்ணியிருந்தா இவங்க தூக்கத்தினாவி இவரை டிஸ்டர்ப் பண்ணியிருந்திருக்கோம். ஹல்லேலூயா. கல்லெறிகிற தூரம் போய். இவைகள் எதை நமக்கு காட்டுகிறது? தேவனிடத்திலே அன்பு கூறுவதற்கு தடையாயிருக்கிற, அவரை நேசிப்பதற்கு தடையாயிருக்கிற தடைகளை எல்லாம் தகர்த்து சற்று
இந்த தடைகளை எல்லாம் தாண்டி தேவ சமூகத்தை நாம் பற்றி கொள்கிற அந்த அன்பின் மிகுதியினால் நாம் நிறையப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, கற்பனைகளில் பிரதான கற்பனை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. நல்ல கையவேத்தலே சொல்லாமா? அதில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான வார்த்தை முழு மனதோடு. சத்தமாமேன்னு சொல்லலாமா? வித் ஆல் யுவர் ஹார்ட். ஆமென். 99% உமக்கு கொடுத்துட்றேன் ஆண்டவரே, ஒரே ஒரு சதவீதம் மட்டும் என் இஷ்டத்துக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அவர் ஏற்றுக்கொள்கிறவர். ஏற்றுக்கொள்வாரா? ஆமாம். உதாரணத்துக்கு உங்கள் கணவர் உங்கள்கிட்ட வந்து, ஏமா 99% நான் உன்னை நேசிக்கிறேன், ஒரே ஒரு சதவீதம் பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஒரு மாதிரி என்னை முறைக்கிறீர்கள். அல்ல உங்கள் கணவர் உங்கள் மனைவி வந்து, அதான் உங்களை எவ்வளோ நான் நேசிக்கிறேன், 99.99 நான் உங்களை நேசிக்கிறேன், புள்ளி ஒரே ஒரு புள்ளி மட்டும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவரை பார்த்துக்கிறேன்னா நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டோம். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? ஆமாம். தேவன் நம்மை அப்படி நேசிக்க விரும்புகிறார். கையை உயர்த்துறே சொல்லாமா? ஆகவே தான் கர்த்தர் இயேசு சொன்னார், பிரதான கற்பனை. என்ன கற்பனை அது? பிரதான கற்பனை. நம்பர் 2, பிரதான கட்டளை, த கிரேட் கமிஷன். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தினுடைய 16, 17, 18, 19, 20 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது வேதம் சொல்லுகிற அற்புதமான காரியம் பாருங்கள். 11 சீஷர்களும் கலிலேயாவில் உள்ள இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். சத்தமாமேன் சொல்லாமா? சபையினிடத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற 2வது பிரதான கட்டளை ஒன்று உண்டு. என்ன கட்டளை? பிரதான கட்டளை. கர்த்தர் நம்மை நம்பி கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை என்னது? இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல சத்தமரலிலே சொல்லுங்க, சகல அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீஷராக்கி அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை, பிரதான கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, பிரதான கட்டளைகளுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருடைய இருதயத்தினுடைய ஏக்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தினுடைய துடிப்பு பாருங்கள். நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க புறப்பட்டு போகணும்னு சொல்லுங்க. இப்போ இல்லை, முடிச்ச பிறகு. ஆமென். நீங்கள் புறப்பட்டு போய், சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள். அல்லேலூயா. புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீஷராக்கி அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய கையில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை. ஆமென். பிரதான கற்பனையை நம்முடைய கரத்திலே கொடுத்த அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற அற்புதமானது பிரதான கட்டளை. ஆமென் சொல்லலாமா? ஆகவே தான் சபை சும்மா இருக்கக்கூடாது. ஆமென். புறப்பட்டு போய் ஜனங்களை தேடி ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களை ஞானஸ்நான சத்தியத்திற்குள்ளாக அவர்களை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நிறுத்துவது
கர்த்தர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிற ஒரு பிரதான கட்டளை. நல்ல சத்தமனிலே சொல்லாமா? இந்த பிரதான கட்டளையை நாம் செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த பிரதான கட்டளையை நாம் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரதான புத்திமதி. ஆமென். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்திமதி, புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஆமென். எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனுக்கு முன்பதாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் சத்தியத்தை ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நல்ல சத்தமரலே சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் சபைக்கு சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தையிலே ஒன்று பிரதானமான புத்திமதி. ஆமென். பிரதானமான புத்திமதி. பிரதானமான கற்பனையை சொன்ன ஆண்டவர், பிரதானமான கட்டளையை வலியுறுத்தின ஆண்டவர் ஆவியானவர் சபைக்கு சொல்கிற மூன்றாவது பிரதானமான புத்திமதி. அல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்கிற பிரதானமான புத்திமதி என்னது? எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. எல்லா மனுஷருக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆவியானவருடைய ஏக்கம், ஆவியானவருடைய ஏக்கம் பாருங்க. அல்லேலூயா. 2ஆம் வசனத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், எல்லா மனுஷருக்கு ஜெபம். சொல்லுங்க வாயத்திறன் சத்தமா. எல்லா மனுஷருக்கு ஜெபம். 4ஆம் வசனம் பாருங்க, எல்லா மனுஷருக்கு ரட்சிப்பு. ஆமென். எல்லா மனுஷருக்கு ரட்சிப்பு. 6ஆம் வசனம் பாருங்க, எல்லாருக்கும் மீட்பு. ஆமென். 8ஆம் வசனம் பாருங்க, எல்லா இடத்திலும் ஜெபம். அல்லேலூயா. ஆவியானவருடைய விருப்பம் பாருங்க. பிரதானமாய் சொல்லுகிற புத்தி, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கள். நல்ல வாயத்திறன் சத்தமா சொல்லுங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். நம்ம ஜெபம் என்ன பண்ண முடியும்? நம்ம ஜெபிக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரப்போகுது நினைக்கக்கூடாது. இந்த வார்த்தைகளை சொன்னது, இந்த பிரதானமான புத்திமதியை சொன்னது நமக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர். அல்லேலூயா. ஏன் நமக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர் நான் சொன்னேன்னா, ரோமர் 8:26, அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறவர். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஒவ்வொரு வினாடியும் நமக்குள் இருந்து ஜெபிக்கிறவர். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆகவேதான் இந்த பிரதானமான புத்திமதியை சபை இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகையை மட்டும் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே தான் தேவ சமூகத்தில் கூடி வரும்பொழுதெல்லாம் உலகத்திற்காக ஜெபிக்கிறோம், இந்தியா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், 10 கிலோமீட்டருக்காக ஜெபிக்கிறோம். இதெல்லாம் என்னன்னு சொன்னால் ஆவியானவருடைய ஏக்கம். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சபைக்கு சொல்லியிருக்கிற பிரதானமான புத்திமதி, நீங்கள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண வேண்டுமானால் எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் இந்த காலை உபவாச ஜெப வேளையில் இந்த புதிய ஏற்பாட்டிலே வலியுறுத்தப்பட்ட இந்த பிரதானமான காரியத்தை நாம் பிரதானமாக எடுக்க வேண்டும். ஆமென். அவருடைய பிரதான கற்பனை, அவருடைய பிரதான கட்டளை, அவருடைய பிரதானமான புத்திமதியை நம்முடைய இருதயத்தில் பதித்து கொள்வோமானால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருக்காக நிற்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி ஹல்லேலூயா. சீமைனா தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றியுள்ள இதயத்தோடு நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. உம்முடைய பிரதான கற்பனைக்காக நன்றி. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு,
முழு மனதோடு உம்மை நேசிக்க நீர் விரும்புகிறீர். பிரதான கட்டளை, சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்கி உபதேசம் பண்ணி கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன உம்முடைய ஏக்கம் உம்முடைய கட்டளையாயிருக்கிறதுக்காக நன்றி. பிரதானமான புத்தி, சபையே எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும். அமைதலுள்ள ஜீவனம் பண்ண வேண்டுமானால் ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேனே. ஆண்டவரே, இதை நான் பிரதானமாய் எடுத்துக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு இருதயத்தினுடைய சத்தத்தை நீர் கேட்கிறதுக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை உமது அடியான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.